கர்த்தரின் சத்தம் வல்லமை உள்ளது, கர்த்தரின் சத்தம் மகத்துவம் உள்ளது. திரண்ட தண்ணீர் மேல் ஜல பிரவாகம் மேல் தட்பாரன் முழங்குகிறார். அல்லேலூயா, கர்த்தரின் சத்தம் வல்லமை உள்ளது, கர்த்தரின் சத்தம் மகத்துவம் உள்ளது. திரண்ட தண்ணீர் மேல் ஜல பிரவாகம் மேல் தட்பாரன் முழங்குகிறார். அல்லேலூயா. பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டுமானால் மனம் திரும்ப வேண்டும். பாவ மன்னிப்பை கிறிஸ்துவினாலே ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதன் பிறகு உங்களுக்கு மறு உலக வாழ்க்கை குறித்த ஒரு நிச்சயம் உங்களுக்கு உண்டாகும். அது இல்லாதபடி வேறொரு நம்பிக்கை இல்லை. இயேசு கிறிஸ்து என்கிற நாமம் இல்லாமல் ஒருவனுக்கும் ரட்சிப்பில்லை என்று வேதம் சொல்லுகிறது. ரட்சிக்கப்படுவதற்கு வானத்தின் கீழெங்கும் கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரே நாமம் இயேசு கிறிஸ்து நாமம். இந்த நாமத்தை நீங்கள் விசுவாசித்து பாவ மன்னிப்பை பெற்றுக் கொண்டால் நமக்கு நித்திய ஜீவனை கொடுப்பதாக கர்த்தர் வாக்களித்திருக்கிறார். சத்தம் வல்லமை உள்ளது, கர்த்தரின் சத்தம் மகத்துவம் உள்ளது. திரண்ட தண்ணீர் மேல் ஜல பிரவாகம் மேல் தட்பாரன் முழங்குகிறார். அல்லேலூயா, கர்த்தரின் சத்தம் வல்லமை உள்ளது, கர்த்தரின் சத்தம் மகத்துவம் உள்ளது. திரண்ட தண்ணீர் மேல் ஜல பிரவாகம் மேல் தட்பாரன் முழங்குகிறார். அல்லேலூயா. பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டுமானால் மனம் திரும்ப வேண்டும். பாவ மன்னிப்பை கிறிஸ்துவினாலே ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதன் பிறகு உங்களுக்கு மறு உலக வாழ்க்கை குறித்த ஒரு நிச்சயம் உங்களுக்கு உண்டாகும். அது இல்லாதபடி வேறொரு நம்பிக்கை இல்லை. இயேசு கிறிஸ்து என்கிற நாமம் இல்லாமல் ஒருவனுக்கும் ரட்சிப்பில்லை என்று வேதம் சொல்லுகிறது. ரட்சிக்கப்படுவதற்கு வானத்தின் கீழெங்கும் கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரே நாமம் இயேசு கிறிஸ்து நாமம். இந்த நாமத்தை நீங்கள் விசுவாசித்து பாவ மன்னிப்பை பெற்றுக் கொண்டால் நமக்கு நித்திய ஜீவனை கொடுப்பதாக கர்த்தர் வாக்களித்திருக்கிறார்.